ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ஒரு சால்ட்ரிங் ஐனை வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. நான் வந்து சில சால்ட்ரிங் ஐன்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சில சால்ட்ரிங் ஐன்ஸ் வந்து நமக்கு சுத்தமாக யூஸே ஆகலை. ஸோ சால்ட்ரிங் ஐன் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மைக்ரோ ஜம்பர்லாம் அடிக்கும்போது அது மாதிரி வந்து ரீபாலிங் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஐன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. சில நேரம் பார்த்திங்கன்னா லெட்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு சரியாக ஹீட் வராமல் பேடெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ சால்ட்ரிங் ஐன்ட்டு மஸ்ட்டாக நமக்கு வந்து நல்ல சால்ட்ரிங் ஐனாக வாங்கணும். என்கிட்ட ஒரு 5-6 சால்ட்ரிங் ஐன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, இன்னும் பல சால்ட்ரிங் ஐன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே வந்து ஒரு ரிவ்யூவாக மொத்தமாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வாங்கலாம். நான் ஒன்றொன்றை பற்றியும் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து எந்த சால்ட்ரிங் ஐனுக்கும் ப்ரமோஷன் கிடையாது. இது நம்மளாக யூஸ் பண்ணதை வச்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வீடியோ பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். i1 பிராண்டில் T210 ப்ரோங்கிற இந்த மாடல் வந்து இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது போக இன்னொன்று வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கரண்ட்டாக இங்கே யாருக்கிட்டையும் இல்லை. இது வந்து நான் டெல்லியில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கின i1 பிராண்டில் வாங்கின அந்த சால்ட்ரிங் ஐன் பார்த்திங்கன்னா மதுரை பாரத் மொபைல்ஸ் அந்த ஸ்பேர் கடையில் வந்து வாங்கியிருந்தேன் மதுரையில். இந்த சால்ட்ரிங் ஐன் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ்லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் 100 வாட்ஸ் டு 130 வாட்ஸ் வரைக்கும் வரும்னு. இதே மாதிரி T210 ப்ரோ வந்து ஓஎஸ்எஸில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஓஎஸ்எஸை பார்த்து தான் இவங்க காப்பி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே அந்த மாடல் பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது குயிக் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது i1ல். அதுபோக டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக. அதே வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை. ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ஓஎஸ்எஸை விட நமக்கு வந்து i1ல் ரொம்ப குயிக்காகவே ஹீட் ஆயிடுது, பயங்கர குயிக். ஓகேங்களா? அதே வந்து ஓஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, அப்போ நான் வந்து i1 சால்ட்ரிங் ஸ்டேஷனை வாங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். ஏன்னா i1 சால்ட்ரிங் ஸ்டேஷனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3700 பக்கம் வந்தது. ஆனால் வந்து ஓஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா T210 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 700 800 பக்கம் டிஃப்ரெண்ட். நான் வந்து வெளியிலேருந்து வாங்கினதுனால எனக்கு இன்னும் 100 எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், க்ளோஸில் இருக்குங்களா? இப்போ நான் வந்து இந்த அயனை எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்த செகண்டில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 450. அதாவது ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் வந்து இதில் 400 வைக்கிறேன், 390 நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணால் நமக்கு செட் ஆகிக்கிறோம். அழுத்தி பிடிச்சோம்னா செட் ஆகிக்கும். நம்ம பெர்சன்டேஜை மாற்றிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிக்கிறோம். இப்போ 355 இருக்கா? இப்போ நான் வந்து சால்ட்ரிங் ஐன் வந்து அந்த நம்ம ஹோல்டரில் வைக்கிறோம். வச்ச உடனே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, ஸ்லீப்பு டக்குன்னு ஸ்லீப்புக்கு போயிடுது. எப்படி சொல்கிறது, இது வந்து எடுத்தால் டக்குன்னு பெர்சன்டேஜ் எவ்வளோ வருதுங்கிற பாருங்கள் 350. அந்த ஹீட் இருக்கிறதுனால டக்குன்னு அந்த 350க்கு ரீச் ஆகிடுது. ஃபஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பில் ரொம்ப நேரமாக தான் வச்சுருந்தோம். நான் வந்து எடுக்க போகும்போது முன்னாடிலாம் எடுத்து பார்க்கல. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக டக்குன்னு வந்து உடனே வந்து பெர்சன்டேஜ் வந்துடுது. நம்ம எடுத்தோமே அங்கேருந்து எடுத்து இங்கே நம்ம ஒரு சால்ட்ரிங் பண்ண போகிறோமோ இல்லை ஐசி கொண்டு போக போகிறோமோ நம்ம எடுத்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்தளவுக்கு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா மற்ற சால்ட்ரிங் ஐனில் நான் பார்க்கல. இதில் வந்து மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கட்டாப்புக்கான அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒயர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து லென்த்தாக கொடுத்துருக்கலாம். நான் மேலே வச்சுட்டு கீழே வந்து அயனை வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு லென்த்தாக கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா T210 ப்ரோ ஓஎஸ்எஸ் பிராண்டு. ஓகேங்களா? இது வந்து ஓஎஸ்எஸ் டீம் போட்டிருக்குங்களா, ஓஎஸ்எஸ் பிராண்டில் உள்ள சால்ட்ரிங் ஸ்டேஷனு. இதுவும் நான் வந்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம சால்ட்ரிங் ஐனை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கடன்னு வந்து நமக்கு இப்போ 405 வச்சுருக்கோம், 405 வந்து நிற்கிது. ஓகேங்களா? திரும்ப வச்சோம்னா நமக்கு வந்து அப்படியே திரும்ப எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி இறங்கிட்டு போகுது. அதாவது ரியல் டைமில் அந்த அயனில் வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா i1ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்புங்கிறது போயிடும். ஆனால் ஹீட் வந்து அந்த அயனில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். உடனே சால்ட்ரிங் அந்த ஸ்டேஷன் வந்து கட் ஆஃப் ஆயிடுது. ஓகேங்களா?
இதுவுமே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த T210 Pro வந்து இந்த அயனும் i1ல் உள்ள T210 Proவும் ரெண்டுமே பிட்டு வந்து ஒரே பிட்டு தான். T210ங்கிற பிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க அடுத்த சால்ட்ரிங் என்ன பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்எஸ் டீம்லேயே T12X ஓகேங்களா. இதை வந்து யாரும் தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. நான் வாங்கி சும்மா வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிட்டு வருது. அதாவது T12ங்கிற பிட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹீட்டே வந்து வரல ஓகேங்களா. வேறு இது வந்து ஒரு வேளை காப்பி ப்ராடக்டாக கூட இருக்கலாம், எனக்கு தெரில. ஆனால் ஓஎஸ்எஸ்ன்னு வந்திருக்கு. ஓஎஸ்எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காப்பி வருது. ஸோ வாங்கும்போது பார்த்து ஜென்யூனான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. ஒரு வேளை இது ஒரிஜினலாக இருந்து இது இவ்வளோ தான் ஹீட்டானு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆல்ரெடி நான் T12T+ வச்சுருந்தேன், அதுவுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து T210 Pro தான் ஓஎஸ்எஸில் நான் வாங்கினதில் பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த சால்ட்டிங்க என்ன பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகன் பிராண்டில் T26D ஓகேங்களா. இந்த சால்ட்ரிங் என்னோடய ஹீட் பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50, 60 ஒரு செகண்டுக்கு வந்து 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் கொஞ்சம் ஸ்லோ தான் நான் சொல்லணும். ஏன்னா i1 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். அண்டு நம்ம i1 ஓஎஸ்எஸ் இதில் எல்லாத்துலேயுமே இந்த இப்போ நம்ம சுகன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே சால்ட்ரிங் பிட்டு தான் ஓகேங்களா. ஹீட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சியாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஒரே பிட்டு நம்ம அதுலேயும் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதேமாதிரி ஓஎஸ்எஸில் i1ல் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓஎஸ்எஸில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ சுகன்லேயும் வந்து நான் சேம் பிட்டை வந்து போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 350 பக்கம் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரே பிட்டாக இருந்தாலும் ஒரே அளவு 350 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ண முடிஞ்சாலும், இப்போ நான் வச்சுருக்க இந்த சுகன் பாருங்கள், இந்த சுகனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8500 வந்ததுங்க ஓகேங்களா. ஆனால் இதே ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா i1லேயும் ஓஎஸ்எஸ்லேயும் கிடைக்குது ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் பிராண்டு A9 Proங்கிற ஒரு மாடலு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6500 பக்கம் வருது. இதுவுமே வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது எஃபிஷியன்ஸாக இருக்குது. 350 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்மளால் ரீபாலிங் பண்ண முடியுது. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிட்டு பார்த்திங்கன்னா K210 Pro தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பிட்டு அதே பிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 350 வச்சு நம்மளால் ரீபாலிங் பண்ண முடியுது ஓகேங்களா. சரி வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சால்ட்ரிங் பார்த்துடலாம். இப்போ நான் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு i1ல் கிடைக்கிது. அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக அதே எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓஎஸ்எஸில் T210 Pro வந்து இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. இது ஓகே, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மற்ற அந்த சுகனோ இல்லை அப்படின்னா இதை கூட வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணுறது இருந்தால் நம்ம ஓஎஸ்எஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் இருக்கணும்னா கொஞ்சம் பெருசாக கூட வாங்கலாம் ஓகேங்களா. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் அவுட்புட் கொடுக்குது, கிட்டத்தட்ட சேம் தான் ஓகேங்களா. ரெஸ்பான்ஸ் குயிக்காக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம i1லேயும் பார்த்திங்கன்னா i1ம் ப்ளஸ் வந்து ஐஃபோனுங்கிற அந்த பிராண்ட்லேயும் வந்து கொஞ்சம் குயிக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது எந்த டூலுக்கும் வந்து ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.